ஆனா உன்னைய விட என்னைய விட இன்னொருத்தர் பிடிக்காது அல்லாவுக்கு. அது யாருன்னு சொல்லட்டுமான்னு கேட்டான். திருவன் ஆச்சரியப்பட்டு போனான். என்னையும் உன்னையும் விட பிடிக்காத ஆள் உலகத்துல யாரு இருக்கா இறைவனுக்கு? நம்ம எம்பிட்ட அநியாயம் பண்ணிருக்கோம், அக்கிரமம் பண்ணிருக்கோம். ஊர்ல உள்ள மொத்த முள்ள மாதிரித்தனமும் நம்ம தான் பண்ணிட்டு அலையிறோம். எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை, எல்லாத்தையும் வழிகெடுக்கிற வேலை, எல்லாத்தையும் அநியாயம் பண்ற வேலை நம்ம தானையா பண்றோம். நம்மளை விட இறைவனுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருப்பானா யார் அதுப்பா சொல்லி அப்படின்னு கேட்டான். அப்புறம் இப்லீஸ் சொன்னா, மனிதர்களுக்கு இடையிலே ஏதாவது சில நேரங்களிலே முன்பின் ஆகும் சமயத்திலே பெரிய மனசு பண்ணி நீங்க இதை விட்டுருங்க, அல்லாவுக்காக வேண்டி பொறுத்துக்குங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. நீங்க பண்ணதெல்லாம் என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. நான் மௌத்தா போனாலும் கூட என் முகத்துல வந்து முடிச்சிடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போச்சு, இத்தோட போச்சு, நமக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கட்டு போச்சு போங்க என்று ஒருவர் முகத்தில் அடித்ததை போன்று பேசி திருப்பி விடுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்விற்கு வெறுப்பானவர்கள்.